अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமைய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये யதிரார்கர் என்று போற்றப்படுகின்ற பெருமைகளை உடைய ஸ்ரீ ராமானுஜர் அவரை குறித்து 70க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களை கொண்ட ஸ்தோத்திரத்தை யதிராஜ சப்தத்தியே அருளி செய்துள்ளார் வேதாந்த தேசிகன். எம்பெருமானாருடைய பெருமை பலவாறு எடுத்துரைக்கப்படுகின்ற இந்த ஸ்தோத்திரத்திலே 35வது ஸ்லோகம். இந்த 35வது ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் யதிராசர் அவருடைய புகழ் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறது. அது அடியவர்கள் அப்படி உடையவருடைய புகழை எல்லா இடத்திலும் பரப்பினார்கள் என்பது போல ஒரு விஷயத்தை அருளி செய்கிறார். அதாவது நாற்றிசையும் கொண்டாடும் நாள் என்று ஸ்ரீ ராமானுஜருடைய அவதாரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது மணவாள மாமுனிகள் இப்படி அருளி செய்கிறார். நாற்றிசையும் கொண்டாடும் 4 திக்கிலேயும் ஸ்ரீ ராமானுஜரை கொண்டாடுகிறார்கள். என்ன கொண்டாடும்படியான நாள் ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த நாள் என்று அவர் அருளி செய்கிறார். அவருக்கு முன்னாலே திருவரங்கத்து அமுதனார் திக்குற்ற கீர்த்தி ராமானுஜன், திக்குற்ற கீர்த்தி எல்லா திக்குகளிலேயும் புகழை உடையவர் ஸ்ரீ ராமானுஜர் என்று அருளி செய்கிறார். அந்த புகழானது அப்படி எல்லா இடத்திலும் எப்படி பரவி இருக்கிறது என்பதை ஒரு அற்புதமான உத்பிரேட்சை, அதாவது ஒரு உருவகத்தாலே இந்த இடத்துல வேதாந்த தேசிகன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்லேஷம் என்று கூட சொல்லலாம். அது மிக அழகாக தெரிவிக்கிறார் இந்த 35வது ஸ்லோகத்திலே. நிருபதி ரங்கவிருத்தி ரசிகான் அபிதாண்டவயன் நிகம விமர்சகேளி ரசிகைஹி நிபுர்தைர் விதிர்தாம் குணபரிணத்த சூக்தி திருடகோண விகட்டனயா ரட்டதி திசாமுகேஷு யதிராஜ யசப்பட்டஹ. யதிராஜ யசப்பட்டஹ அதாவது ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய யதிராசருடைய புகழ் என்னும் பட்டகம். பட்டகம் என்னால் அந்த பெரிய பேரிக்கை, அதாவது தற்கு புகழ் என்னால் உலகனைத்தும் அந்த டமாரம் அடித்து அவருடைய புகழை சொல்லுவார்கள் அல்லவா, அதனால் அது எல்லா இடத்திலும் ஒலிக்கின்றது. யதிராஜ யசப்பட்டஹ ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய புகழ் என்னும் ஸ்ரீ ராமானுஜருடைய புகழ் என்னும் அந்த பட்டகம் பேரிக்கையானது, டமாரமானது, அது எல்லா இடத்திலும் ஒலிக்கிறது. அது எப்படி இருக்கிறது அந்த யசப்பட்டகம், அந்த அதாவது அந்த பேரிக்கை என்னால் அதை விவரிக்கிறார். அது எப்படி இருக்கிறது? நிபுர்தைஹி நிகம விமர்சகேளி ரசிகைஹி, அதாவது நிபுர்தைஹி நல்ல உறுதியுடைய அடியவர்கள் அதை ஒலிக்கிறார்கள். அதாவது இதை எப்படி உருவகிக்கிறார் என்னால் ஒரு நாட்டிய கலையிலே வல்லவர்கள் அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு மேடையில் ஏறி அரங்கம் ஒரு அரங்கத்திலே ஏறி, அரங்கம் என்னால் தெரியுமோ இல்லை, மேடைகள், அந்த அரங்கத்திலே ஏறி அப்போ என்ன பண்ணுவான்னா கையில் ஒரு பெரிய பறையை எடுத்துக்கொண்டு அதை எல்லா திசைகளிலும் கேட்கும்படியாக
ஒலி எழுப்புவா. அதை அடிக்கிற பொழுது அதுக்கு ஒரு கையில் ஒரு கோல் வைத்து கொண்டிருப்பாளாம். அந்த கோல் கூட எப்படி இருக்கும்னு கேட்டால் நல்ல உறுதியான ஒரு கோலாலே, அது பல கயிற்றாலே நன்றாக கட்டி இருக்கும் அந்த கோல். ஏன்னா பல கோல்களை சேர்த்து கூட கட்டி இருக்கலாம். அப்படி கயிற்றாலே கட்டி இருக்கிற கோல், அதைத்தான் அடிக்கணும் அந்த பறையில். அப்படி கொண்டு அடித்தால் அப்போ அந்த ஒலியை கேட்டு உடனே மற்றவர்களெல்லாம் வருவார்கள். அதுக்கு மேலே அங்கே நாட்டியம் தொடங்கும். நாட்டியம் ஆடுறதுக்கு முன்னாடி மேடையிலே இந்த மாதிரி ஒரு பறை அடிப்பது என்று ஒரு வழக்கம் உண்டு. ஒரு நல்ல உயர்ந்த பறை, அந்த பறையிலே ஒரு கோலாலே அடிக்க வேண்டும். அந்த கோலை துணியெல்லாம் சுற்றி இருக்கும், அதான் கயிறாலே கட்டி இருக்கும். என்ன இப்படியெல்லாம் ஒரு விஷயங்கள் அது பண்டை காலத்திலே நடந்து கொண்டிருந்தது. அதை அப்படியே இங்கே காட்டுகிறார் வேதாந்த தேசிகன். என்னன்னா, ஸ்ரீ ராமானுஜருடைய புகழ்தான் இந்த இடத்துல பறை. அந்த பறையை அடிப்பவர்கள் யார் என்னால் ஸ்ரீ ராமானுஜருடைய அடியவர்கள். அவர் தானே, அதாவது ராமானுஜருடைய பெருமையை யார் சொல்லுவார்கள்? ஸ்ரீ ராமானுஜருடைய அடியவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நிபிருத்தைஹி நிகம விமர்சகேளி ரசிகைஹி, அவர்கள் நல்ல உறுதி உடையவர்கள். அதுக்கு மேலே நிகம விமர்ச கேளி ரசிகைஹி, வேதாந்தங்கள் இருக்கிறது, வேதத்தினுடைய அர்த்தங்கள், அதை ஆராய்கிற விளையாட்டிலே நல்ல சுவையுடையவர்கள் சொல்கிறார். அதாவது என்ன அர்த்தம்? வேதத்தினுடைய பொருளை யார் சரியாக சொல்கிறான்றத பார்த்து தெரிந்து கொள்ளணும். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லிட்டு போகிறார். ஆஹா, இவர் சொல்லுவது தான் சரியாக இருக்கிறது என்று ஒருத்தர் கண்டுபிடித்து சொல்ல வேண்டுமானால் சொல்லுகிறவருக்கும் அந்த ஞானம் இருக்க வேண்டும். அதாவது பொருள் சொல்லுவதற்கும் ஞானம் இருக்க வேண்டும். அந்த பொருளை ஏற்று இதுதான் சரியான பொருள் என்று ஒப்புக்கொள்ளுபவருக்கும் அந்த ஞானம் இருக்க வேண்டும். இப்போ ராமானுஜருடைய அடியவர்கள் என்ன அழகாய் இவர் பொருள் சொல்லுகிறார் என்று அவரிடத்திலே உறுதி உடையவர்களாய் வேதாந்த வாக்கியங்களை எல்லாம் ஆராய்ந்து பொருள் சொல்லுவதிலே சுவை அறிந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? இவருடைய அந்த பெருமையை உணர்ந்து நன்றாக பறைசாற்றுகிறார்கள். அதாவது இந்த புகழை வெளியிலே சொல்லுவதை கூட நாம் தமிழிலே என்ன வார்த்தையாலே சொல்கிறோம்? பறைசாற்றுதல். புகழை பறைசாற்றுதல் என்று சொன்னால் புகழை பறையாலே அடித்து வெளியிலே தெரிவிப்பது, அதற்குத்தான் பறைசாற்றுதல் என்று பெயர். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் என்று கூட கொள்ளலாம். அதுக்கு மேலே அந்த ஒரு கோலாலே அடிக்கிறார்கள்னு சொன்னோம் இல்லையா? அந்த கோல், அது கோல் எதுன்னா ஸ்ரீ ராமானுஜருடைய சிறிசூக்திகள், அவைகள் தான் கோல்கள். அதில் எப்படி இருக்கிறது அந்த கோல் என்று கேட்டால் அது சொல்கிறார், குணபரிணத்த ஸ்ரீசூக்தி. குணபரிணத்த சூக்தி, அதாவது குணங்கள் கயிற்றாலே கட்டப்பட்ட சூக்தி அப்படின்னு ஒரு அர்த்தம். அதை ஸ்லேஷத்திலே இன்னொரு அர்த்தம் கொண்டால் என்ன அர்த்தம்? குணம் என்றால் வடமொழியிலே கயிறு என்றும் பொருள் உண்டு. குணம் என்றால் நல்ல குணம் தீய குணம்னு சொல்கிறோமே, அந்த குணம் என்றும் பொருள் உண்டு. இப்போ என்ன? குணபரிணத்த சூக்திஹி, எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களாலே நிறைந்தது ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் என்று அத்தையும் சொல்கிறார். அந்த திருடகோணம், அப்படிப்பட்ட உறுதியான கொம்பு. ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் என்பவை உறுதியான கொம்பு போல இருக்கின்றன. அது எத்தாலே கட்டப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டால் அந்த பகவானுடைய திருக்கல்யாண குணங்களாலே கட்டப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்தி பூரா பகவானுடைய திருக்கல்யாண குணங்களைத்தான் சொல்லுகிறது. எந்த இடத்துல எடுத்து பார்த்தாலும், சாதாரணமாக ஒரு கீதையிலே கூட ஒரு இடத்துல சொல்லுகிறேன், எல்லாரும் தெரிஞ்ச இடமா இருக்கலாம். என்ன சொல்லுகிறார்? சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் வரஜ என்று இருக்கிறது அல்லவா? இந்த இடத்துல எல்லா தர்மங்களையும் உபாயம் என்கிற நினைவிட்டு என்னை பற்று. பகவான் என்னை அப்படின்னு சொல்கிறான், அவ்வளோதான். என்னைன்ற சப்தம் அங்கே மாம் என்று இருக்கிறது. அந்த மாம் என்கிற சப்தத்திற்கு அங்கே அர்த்தம் பண்ணுகிற பொழுது என்ன பண்ணுவார் ஸ்ரீ ராமானுஜர்னா, வெறுமை என்னைன்னு மட்டும் அர்த்தம் பண்ண மாட்டார். என்ன சொல்கிறார்? வாசுதேவாக்கியம் மாம் என்று சொன்னால் அதுக்கு மேலே என்ன, அகில சகல கல்யாண குணாகரம் வரிசையாக இந்த மாதிரி சொல்லிகிட்டே போவார். அந்த வாத்சல்ய காம்பீரிய மாதுரிய சாதுரிய தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்தியகாம சத்திய சங்கல்ப கிருதத்யகத அசங்கேய கல்யாண குணகணம் மாம் என்று ஓரோரு இடத்துலையும் அந்த பகவானை குறிக்கிற சொல் வந்ததானால் உடனே அந்த இடத்துல பல பல பகவானுடைய பெருமைகளை எல்லாம் சேர்த்து அந்த சொல்லையெல்லாம் சொல்லித்தான் தம்முடைய வாக்கியங்களை அந்த இடத்துல வியாக்கியானத்திலே அருளி செய்கிறார் ஸ்ரீ ராமானுஜர். அதனால் இங்கே என்ன வேதாந்த தேசிகனுடைய ஸ்ரீசூக்தி இங்கே எப்படி அமைந்திருக்கிறது என்னால், குணபரிணத்த சூக்தி திருடகோணா என்று நன்றாக, அதாவது
எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களாலே நன்றாக கட்டப்பட்ட ஸ்ரீசூக்திகள், ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள். ஏன்னா மற்ற மதாச்சாரியர்களெல்லாம் பகவான் என்கிற அதாவது பிரம்மம் என்கிற தத்துவத்திற்கு குணமே கிடையாது என்று சொன்னவர்கள் உண்டு. சில பேர் குணம் உண்டு, ஆனால் அதில் கெட்ட குணமும் உண்டு என்றும் சொன்னவர்கள் உண்டு. ஆனால் ஸ்ரீ ராமானுஜர் ஒருத்தர் தான் என்ன வேதாந்த விஷயங்களை அடிப்படையாக கொண்டு, அதாவது உபனிஷத் வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு அவன் எப்படிப்பட்டவன், நம்மாழ்வார் அருளி செய்கிறார்களோ, உயர்வர உயர் நலமுடையவன் என்று இதற்கு மேற்பட்ட உயர்வில்லை என்று சொல்லும்படியான உயர்ந்த கல்யாண குணங்களை உடையவன், நற்குணங்களை உடையவன் என்கிற அர்த்தத்தை ஸ்ரீ ராமானுஜர் தான் தம்முடைய நூல்களிலே மிக மிக உறுதியாக பல இடங்களிலே அப்படி வெளியிட்டு காட்டுகிறார். அதனால் என்ன சொல்கிறார்னா, அந்த நிபுர்தைஹி நிகம விமர்சகேளி ரசிகைஹி, நல்ல உறுதியை உடையவர்களாய் இந்த வேதாந்த வாக்கியங்களை ஆழ்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட சுவையுடைய பெரியோர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இந்த பேரிக்கையை அடிக்கிறார்கள். அந்த பேரிக்கையில் அதாவது அந்த பறையை அடிக்கிறார்கள். பறையை அடிக்கிற பொழுது அதற்கு அந்த கட்டை வேண்டுமே, குச்சி வேண்டுமேன்னா அது திருடகோண ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளாகிற உறுதியான குச்சி. அது எப்படி இருக்கிறது என்னால் அது விதிர்த்த குண, அதாவது எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணபரிணத்த சூக்தி என்று எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களாலே கட்டப்பட்ட சூக்தி என்று அதனால் சொல்கிறார். இது அத்தனையும் எங்கே நடக்கிறது அப்படின்னு கேட்டால், ரங்கவிருத்தி ரசிக்காம், ரங்கவிருத்தி என்ன ரங்கத்திலே நடக்கிறதுன்றார். ரங்கம் என்னால் எது? அரங்கம். அரங்கம் என்னால் ஒரு மேடை என்ன, அப்படி அதாவது அதை அப்படி பொருள் கொள்கிற பொழுது நாட்டியம் ஆடுவதற்கு முன்னாலே பறையடிக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது அது அரங்கத்திலே நடக்கிறது. ஆனால் இப்போ ஸ்ரீராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளெல்லாம் எங்கே விளையாடுகின்றன, எங்கே வெளிவருகின்றன என்று பார்த்தால் அரங்கத்திலே. அரங்கம் என்னால் திருவரங்கம், ஸ்ரீரங்கம் என்று சொல்லுகிறோமே, அந்த ஊருக்கே ரங்கம் என்பது தான் பெயர். ரங்கம் என்னால் அதுவும் ஒரு மேடை. அதாவது பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி அவளுடைய இடமா அது, அதனால்தான் ஸ்ரீரங்கம் என்று பெயர் அதற்கு. ஸ்ரீயாக அதாவது பெரிய பிராட்டியாருடைய அரங்கம் அது. அந்த இடத்துல தான் பெருமாளும் வந்து சேர்ந்தார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதனால ரங்க விருத்தி ரசிக்கான், அப்படி அந்த என்ன பண்ணினா அந்த திருவரங்கத்தில் இருந்து கொண்டு என்ன பண்ணுகிறார், அபிதாண்டவையன்னு எல்லாரையும் மகிழ்வித்து கொண்டு அந்த ஸ்ரீ ராமானுஜருடைய அந்த பெருமை, அந்த புகழ் கொடியானது என்ன ஆகிறது, திசாமுகேஷு ரட்டதி, எல்லா திசைகளிலும் அது ஒலிக்கிறது. அந்த பறை அடித்தார்கள் அல்லவா, அந்த நாம் பார்த்தோமே, அதாவது என்னது அது, பட்டகா, அதாவது எதிராஜ யசப்பட்டகா, எதிராஜருடைய புகழ் பேரிக்கையானது இப்படி திருவரங்கத்திலே ஒலிக்கப்பட்டு, யாராலே ஒலிக்கப்பட்டு, திருவரங்கத்திலே ஸ்ரீ ராமானுஜருடைய அடியவர்களாலே ஒலிக்கப்படுகிறது. அந்த அடியவர்கள் எப்படி ஒலித்தார்கள், எதை கொண்டு ஒலித்தார்கள் என்னால், எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை பற்றி கூறுகின்றதான ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளாகிற பறை, அதை அடிக்கிறார்கள் அவர்கள். அதனால் உலகெங்கும் அவருடைய பெருமை எல்லா இடத்திலும் பரவுகிறது. அதனால்தான் இவர் ஸ்ரீ ராமானுஜருடைய அந்த அவதார தினமானது நாற்றிசையும் கொண்டாடும் நாளாக இருக்கிறது என்று மணவாள மாமன்கள் அருளி செய்தார் என்றும் கூட கொள்ளலாம். இப்படி எப்படி ஒரு மேடையிலே அந்த பறையை அடித்தால் அது எல்லா இடத்திலும் அந்த ஒலியை நிறைத்து எல்லாரையும் மகிழ்விக்கிறதோ, அதுபோல திருவரங்கரமாகிற மேடையிலே ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளாகிற பறையை அடித்த பொழுது, அந்த ஸ்ரீசூக்திகளாகிற அந்த பறையை அடித்த பொழுது அவர் அதாவது ஸ்ரீசூக்திகளாகிற கொம்பை கொண்டு அதாவது அதை பிரச்சாரம் பண்ணின பொழுது ஸ்ரீ ராமானுஜருடைய புகழான பறை ஒலி அது எங்கும் பரவியது என்று இங்கே மிக அழகாக ஸ்ரீ வேதாந்த தேசிகன் உருவகப்படுத்தி நமக்கு காட்டினார். இன்னும் ஸ்ரீ ராமானுஜருடைய புகழை பல பல ஸ்லோகங்களிலே தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।